என்ன அன்பா கவனிச்சுக்கிறாரா? எனக்கு தெரியும். நான் மறுபடியும் எப்போ ஒண்ணு பார்க்கலாம்? எப்ப வேணாலும் பார்க்கலாம். குட் நைட் லாய்ஸ். எங்களுடைய ஃபேவரட் வாங்கிட்டு வந்தாச்சு. உனக்கு வெஜ் வேணுமா நான் வெஜ் வேணுமா? என்னாச்சு? எங்க போயிருந்த? நான் வந்து கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலான்னு மாடிக்கு போயிருந்தேன். காத்து வாங்க போனியா? நீ ஸ்மோக் பண்ணியா? இல்ல. இது ஊறி போட்டா? எங்க அவரை பார்த்த? அவர்தான் என்ன வந்து பார்த்தாரு. Oh, this is great. என்னாலே நம்ப முடியல. இனிமே மிஸ்டர் ஒயிட் அந்த பார் ஃபெயிலியர் விஷயம் இது உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ராத்திரியா இருக்க போகுது. ஃபங்க்ஷன் போறதுக்கு ஏதாவது புது ட்ரெஸ் எடுத்துக்கிட்டியா? அந்த ஆர்டிகலுக்கு ஏன்டா அவார்ட் வின் பண்ணணும்னு இருக்கு. அதுல ஏதோ சரியில்லாம தோணுது. என்ன சரியில்லாம தோணுது? எனக்கு எப்படின்னு புரியல. உலகத்துக்காக ஒரு சூப்பர்மேன் தேவையில்லைங்கிற ஆர்டிகல் எப்படி அவார்ட் வின் பண்ணுச்சுன்னு. ஆனா இந்த நியூஸ் பேப்பர் படி பார்த்தா அவர் கண்டிப்பா தேவை. லாய்ஸ், புலிட்சர் பிரைஸ்ங்கிறது அகாடமி அவார்டு வாங்குற மாதிரி. நீ எதுக்காக வாங்குறேன்னு யோசிக்க மாட்டாங்க. அதை வாங்குறதே பெரிய விஷயம். இதுக்கு மேல எதுவும் பேசாத. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். பவர் பிளான்ட கெண்ட் பாத்துக்குவான். வாட்டர் டிபார்ட்மெண்ட் பவர் டிபார்ட்மெண்ட் நம்பர் கொடுங்க. நோட் பண்ணிக்கங்க மேடம். 7782. ஓகே. மெட்ரோபாலிஸ் பப்ளிக் ஒர்க்ஸ் டெய்லி பிளானட்ல இருந்து லாய்ஸ் லைன் பேசுறேன். ஹாய். ஹலோ. எனக்கு சிட்டில சில முக்கியமான மின்சார இணைப்புகளை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. தாராளமா தரேன் மேடம். அப்போ அந்த பக்கத்துல இருந்து 1236க்கு பவர் போயிருக்கு. அதாவது 10 செகண்ட்ஸ் கேப்ல. ஆமா. எந்த டிரான்ஸ்ஃபார்மர் முதல்ல பாதிக்கப்பட்டிருக்கு? வேண்டபோத் மேடம். ரிவருக்கு அந்த பக்கம் தானே? ஆமா. நம்பர் 6 ஸ்பிரிங்வுட் டிரைவ்ங்கிறது வீடு ஆபீஸா? வீடு. கன்ஃபார்ம்டா? சந்தேகம் இல்லையே? நோ டவுட் மேடம். Thank you very much. Oh, Jason. அது உங்க அம்மா வந்துச்சு ஜேசன். நீ ரொம்ப லேட்டா வந்திருக்கமா? மம்மி, இது என்ன இடம்? இங்க அவார்ட் வாங்கவா வந்திருக்க? இல்ல, இங்க இருக்கிற ஒருத்தர் இன்டர்வியூ பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் வந்திருக்கோம். கார்லயே இருக்கட்டுமா? இல்ல வா. அம்மா, இங்க யார் இருக்காங்க? யார் பார்க்க போறோம்? ஜேசன், பேசாம வா. மெதுவா. ஹலோ.
ஹலோ எனக்கு இதுல அந்த வெள்ளை முடி பிடிச்சிருக்கு. இங்க இருக்க கூடாது, நம்ம இங்க போயிடலாம். Lex Luthor. Lois Lane. உன் தலை வழுக்க. உன் பேர் என்னன்னு சொல்றியா? உன்ன பின்ன தெரியாத ஆளுங்களோட நான் பேச மாட்டேன். நல்ல பழக்கம், நீ நல்லா வளர்த்திருக்க. தேங்க்ஸ். ஆனா நான் உனக்கு ஒன்னும் புதுசு இல்லையே, நாம ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம்ல. ஹேய், நான் உன்னோட ரசிகன். உன்னோட எழுத்துக்களுக்கு மட்டும் இல்ல, உன்னோட உடைக்கும் சேர்த்து. உன் போட் கூட நல்லா இருக்கு. இதெல்லாம் யாரோடது? வழக்கம் போல ஏமாத்தி சம்பாரிச்சதா? உண்மையெல்லாம் சொல்றியே. ஏய், இந்த உலகத்திற்கு சூப்பர்மேன் ஏன் தேவையில்லைன்னு ஒரு ஆர்டிகல் எழுதி அவார்டு வாங்கினே, அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட உனக்கு 2 ஆயுள் தண்டனை கொடுத்தாங்களே, நீ எப்படி வெளியே வந்த? எஸ், அதுக்கும் சூப்பர்மேன் தான் காரணம். உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் சூப்பர்மேன் அங்க வருவாரு, குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவரு சட்டத்துக்கிட்ட ஒப்படைப்பாரு. என் விஷயத்துல அவர் அப்படிதான் நடந்துகிட்டாரு. ஆனா எனக்கு எதிரா கோர்ட்ல சாட்சி சொல்ல அவரு வரல. உனக்கும் பார்வையில் இருக்க ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சோனி இப்ப இங்க பேட்டி எடுக்க தான் வந்திருக்க. உன் பேரு ஹெட்லைன்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? இப்ப அது வர வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல போட்டை திருப்ப சொல்லுங்க. நான் என் பையனை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டியதை பேசி தீர்த்துக்கலாம். இல்ல, எனக்கு எப்பவுமே குடும்பத்தோட கொலை பண்ணி தான் பழக்கம். அதனால உன் பையனும் கண்டிப்பா உன் கூடவே இருக்கணும். நீ உன் இன்டர்வியூ கண்டினியூ பண்ணு. யா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸ்கூல்ல கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? லாய்ஸ் எப்போ கூட்டு போயாச்சா? ஹாய், எனக்கு இப்பதான் விஷயம் தெரிஞ்சது. கமிங் கிளார்க், கமிங். நான் என்ன செய்யணும் சார்? நீ ரிச்சர்ட் கூட போய் அவருக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணு. நான் கம்ப்யூட்டர் செக் பண்றேன். போலாம். உனக்கு கிறிஸ்டல்ஸ பத்தி என்ன தெரியும்? கிறிஸ்டல்ஸை வச்சு சாண்டலியர்ஸ் பண்ணலாம். இந்த நக்கல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டலை வச்சு ஸ்பெஷலா என்ன செய்ய முடியும் நானே உனக்கு இப்ப சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட் சூப்பர்மேன் இப்படி ஒரு கிறிஸ்டலை வச்சு தனக்காக ஒரு தனி தீவையை உருவாக்கி இருக்கான். அது பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகானது. நீ ஒரு தீவை உருவாக்குறியா? ஓ, நான் இன்னும் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள நீ இப்படி அவசரப்பட்டா எப்படி? இரு, உனக்கு நான் அடுத்த படத்தை காட்டுறேன். இது சின்ன தீவு கிடையாது, நீ நினைக்கிறத விட பெரிய கண்டம். என் கை வண்ணத்துல புது உலகத்தை உருவாக்க போறேன். ஏன் ஏன் நான் கேக்குறேன்? அது ஆள்றதுக்கு கிட்ட எங்க அப்பா அடிக்கடி என்ன பார்த்து என்ன சொல்லுவாரு? தலையில ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாரு. அதை தவிர தண்ட சொரம்பாரு. நானே சொல்றேன், மனிதன் நினைச்சா எதை வேணாலும் உருவாக்க முடியும், ஆனா அவனால நிலப்பகுதியை உருவாக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு நிலப்பகுதியை நானே இந்த இடத்துல உருவாக்கி ஆள போறேன்.